9வது ஓவரில் முதல் பந்தை வீசியிருக்கின்றனர். எதிரணியினர் எதிர்கொள்பவர் பால்நவீன் அவர்கள். இது ஒரு அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது, அம்பையரால் அறிவிக்கப்படுகிறது. இத்ரோ டீம் 9வது ஓவரில் எத்தனை ரன்யா 57 ரன்கள் எடுத்துள்ளனர். களத்தில் இருப்பவர் பால்நவீன் அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். மிகவும் சிறந்த முறையில் ரன் அடித்துள்ளார். அது 1 ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. பால்நவீன் அவர்கள் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இத்ரோ டீம் மட்டை வீச்சாளர் ரஃபேல் சிறந்த முறையில் அடித்தாடினார். 4 ரன்களை எடுத்தளினார். அதிரடியாக ஆடிக்கொண்டிருப்பவர் ரஃபேல் அவர்கள். இவர் ஒரு வலதுகை மட்டை வீச்சாளர். இத்ரோ டீம் மட்டை வீச்சாளர். மிகவும் அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார். இளம் வீரர் சார் அவர் சொல்ற மாதிரி சுழட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார் ரஃபேல் அவர்கள். இத்ரோ டீமுக்காக ரஃபேல் அருமையாக திரும்ப நாளாக மாறுமா? சாரி, மன்னிக்கவும், தடுப்பு எடுக்கப்பட்டது 2 ரன்களாக மாறியுள்ளது. 1 ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. ரஃபேல் அவர்கள் மிகவும் ஏமாற்றத்துடன் சொல்லுங்க சார், கேட்கும் வீசில் நின்று கொண்டிருக்கிறார். தனது அடுத்த பொழுது எதிர்நோக்க பால்நவீனர்கள் பைசில் 1 ரன்கள் ஓட முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். தனது மட்டையை தூக்கி கொண்டு நடந்தே செல்கிறார் கிரீஸை நோக்கி. இதெல்லவோ ஒரு வீரர் கழகு. வரல சுந்தரராஜன் அவர்கள் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க இதை பார்க்க அவருக்கு வாட்ஸ்அப் அனுப்பும்போது ஹலோ அடித்து விட்டார். அடித்தார் ரஃபேலுக்கு 4 ரன்களாக மாறியுள்ளது. இதெல்லவோ ஒரு ஆட்டம். இதைத்தான் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அனைவரும். நம்மளுக்கு தான் இல்லையா யாரோ போயிட்டு வாங்க. நேராக உள்ளே போட்டிருக்காங்க. நீங்கள் போயிட்டு நன்றாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 8வது ஓவரா 7வது ஓவரா 9வது ஓவர் சார். 9வது ஓவரில் கடைசி பந்தை எதிர்நோக்கி காத்துள்ளார் ரஃபேல். 8 ரன்கள் 4 செல்லுமா இல்லை டாட் பாலாக மாறுமா? சென்றது டாட் பால். 1 ரன்கள் மாற்றிவிட்டார். 1 ரன்கள் ஓடி 9 ஓவர் முடிவில் 69 ரன்களை எடுத்துள்ளனர். இத்ரோ டீம் 1 விக்கெட்டை இழந்துள்ளது.